அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துட்டாரு. போன படத்துல அவர் ரொம்ப பெஸ்ட் கொடுத்துட்டாரு. சில பேர் வேணும்னே நெகட்டிவா கொடுத்துட்டாங்க. இந்த படத்துல அப்படி யாரும் கொடுக்க முடியாது. அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நின்று வந்துட்டு படத்துல நடிச்சு கொடுத்துருக்காரு. எல்லாம் இது அவரை ஃபார்ம் அவுட் அப்படின்னு கலாய்ச்சாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற கன்ஃபார்ம் படம். ஏங்க அவர் நடிப்பின் அரக்கங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்டா எப்படிங்க? சனாவோட மியூசிக்லாம் வெரி நைஸ். பூஜா ஹெட்ஜோட ரோல் வெரி நைஸ். எல்லாருமே சூப்பரா இருந்தது. சூர்யாவோட ஃபைட் சீன், ஸ்மைலுக்காக தான் வந்தேன். ஐ அம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். கேமியோ ரோல்ல கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. வெரி நைஸ். இது இதோட காணோம். ஓகே போலாம். அவர் பண்ணிருந்தது நல்லா இருந்துச்சு. நீ தலைவிடி மேடம். படம் எப்படி இருந்துச்சுங்க? எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சனா மியூசிக் ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு வைப் பண்ண ஆரம்பிச்சாங்களோ டில் லாஸ்ட் வரைக்கும் அதே சவுண்ட் அதே வைப் தான் இருந்துச்சு. எல்லாருமே கத்திட்டு என்ஜாய் பண்ணாங்க. சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஸ்டோரி லேக்னு சொல்ல முடியாது. பட் செகண்ட் ஹாஃப்ல லாஸ்டா முடியும் பட்சத்துல அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா எக்ஸ்ட்ரா டைம் போன மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சாங்குமே நம்ம கேட்டது தானே. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சாங்க்கும் ஆடியன்ஸ்லாம் கத்திட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நல்லா பண்ணிருந்தாங்க. அவங்க ரோல் நல்லா இருந்தது. பட் சூர்யா சார் எப்பவும் போல மாஸ் பண்ணிட்டாரு. ஃபைட் சீக்வென்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே பக்காவா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப லாகா இருக்குனாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்படிலாம் இல்லை. பட் நல்லா இருந்தது. எல்லா ஃபைட் சீன் பக்காவா இருந்தது. பட் லாஸ்ட்ல மட்டும் எண்டிங் செமையா பண்ணிட்டாங்க. அது சூர்யாக்கு ஒரு கம்பேக் பண்ணாங்க. கண்டிப்பா சொல்லலாம். அவரு எல்லா படமும் மாசான படம் தான். எதுவுமே கம்பேக்னு சொல்ல முடியாது. அவரு எல்லாமே ஹிட் தான். எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பர். கண்டிமா சாங்ல எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க? அந்த அளவுக்கு இருந்துச்சா? புரியல. கண்டிமா சாங்ல எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்க. நாங்களாம் ஜாலியா ஆடணும். நீங்க பார்க்கல, உள்ள பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உள்ள எல்லாருமே கனிமாக்கு எல்லாருமே செம்ம வைபா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஐகானிக் ஸ்டெப்லாம் சூப்பரா பண்ணாங்க. உண்மையா அப்படி இருக்கா? அவர் வரசி எல்லாமே எந்திரிச்சு கத்தி உண்மையா வந்துட்டு தொண்டு தெளிவா வந்துச்சு. அந்த மியூசிக் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ சந்தோஷ் நாராயணன் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓவரால் ஃபுல் மூவி போனதே தெரியல. அதுக்குள்ள படம் முடிஞ்சிச்சாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைட்டு அதுலயே கொடுத்துட்டாங்க தி ஒன்னு. ஸோ அது அவருக்கு மட்டும்தான், சூர்யாவுக்கு மட்டும்தான் தி ஒன். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நின்று வந்துட்டு படத்துல நடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டு மியூசிக் இருந்திருக்கு. ஸோ ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப வந்துட்டு படம் சூப்பரா இருக்கு. ஸோ படத்தை படமா பார்த்துட்டு அந்த வெற்றியை வந்துட்டு உண்மையா சொல்லுங்க. அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு சூர்யா ஒரு லவ்வர் பாயா பார்க்க முடியும். அது எங்க கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸா பார்க்கறப்ப ரொம்ப வந்துட்டு சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு கத்தி கண்ணுல தண்ணி தான் இருந்துச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவர் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி அண்ணாவுக்கு இந்த படத்தை வந்துட்டு சூர்யா அண்ணாவுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. லவ் கெமிஸ்ட்ரி செம்மையா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமான சீன்ஸ். படத்தை பாருங்க. அவ்வளவுதான். அவருக்கு ஆல்ரெடி பேர் கொடுத்துட்டாங்க நடிப்பின் நாயகன். இல்ல நாங்க சொல்லிதான் இல்ல. பட் இந்த படத்துல வந்துட்டு ஸ்டார்டிங் டு எண்டிங் அவர் வந்து தண்ணியால நின்று நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி அவர் கங்குவால வந்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஆனா அது நிறைய பேருக்கு அது வந்துட்டு தெரியாது. ஸோ நிறைய நெகட்டிவிட்டி வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணாங்க. பட் இந்த படம் அந்த மாதிரி இருக்காது. அவருக்கு கதை, ஸ்கிரீன் பிளே எல்லாமே அவருக்கு கை கொடுத்துருக்கு. பிளஸ் அவரோட ஆக்டிங் வேற. ஸோ ரொம்ப 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 வந்துட்டு சூப்பரா நடிச்சிருக்காரு. உண்மையாவே எனக்கு இன்னைக்கு ட்ரீட் தான். ஆஃப் டே எப்படி போனுச்சுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ட்ரீட் தான். இன்னொரு தடவைனாலும் கண்டிப்பா நாங்க இங்க தான் வந்து பார்ப்போம். ஸோ இது எப்படி சொல்றது? இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா இல்ல வந்துட்டு மியூசிக் கான்செப்டா என்னன்னே தெரியல. டிஜே அந்த அளவுக்கு எங்களுக்கு தான் சூர்யா ஃபேனா இருப்பாங்க போல. அவரு ஒரு வைப் கொடுக்குறாரு. அண்ட் காஸ்டியூம் கியூ வந்துருந்தாங்க. அவங்க எல்லாம் இருக்கட்டும். அண்ட் அன்பான ஃபேன் சொல்லவே வேண்டாம். எவ்வளவு ஹிட் ஃபிளாப் வந்தாலும் அவர் கூட தான் நாங்க நின்றுட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் அவர் கூட தான் நிற்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு உள்ள ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. எப்படி டைம் போனது எதுவுமே தெரியல. ஸோ அவ்வளவு ஜாலியா வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துட்டாரு. போன படத்துல அவர் ரொம்ப பெஸ்ட் கொடுத்துட்டாரு. சில பேர் வேணும்னே நெகட்டிவா கொடுத்துட்டாங்க. இந்த படத்துல அப்படி யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா உண்மையான பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் இதுக்கப்புறம் வரும். இது உண்மையாவே கம்பேக் தான் எங்களுக்கு. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதெல்லாம் சொல்லவா வேணும். சனா அவங்க பண்ணாமலாம் இருப்பாங்க. அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு தனித்தனியா சொல்ல முடியல. எல்லாமே ஹிட் தான். அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏங்க அவர் நடிப்பின் அரக்கங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்டா எப்படிங்க? அவர் நடிப்பின் நாயகன், எங்களோட நடிப்பின் நாயகன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்லவா வேணும். ஒவ்வொருத்தலையும் வச்சு செஞ்சுட்டாருங்க. ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சுலாம் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு சீனுமே மாசா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரெட்ரோ ரீ இன்ட்ரோ செம்மையா இருக்கு. படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூ பத்தி நீங்க என்ன? நெகட்டிவ் ரிவ்யூ நாங்க இன்னும் பார்க்கல. படத்துல எந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு? நெகட்டிவா சொல்லுங்க. எல்லா சீனுமே நல்லா இருக்குங்க.
ஏன்னா ஒண்ணு ரெண்டு தான் சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஒரு சீனுமே செம்மையா வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ சொல்லிட்டு போ, நாங்க இட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். செம்மையா இருந்துச்சு. ஆனாலும் சரி, நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க ஆடிக்கிட்டே இருந்தோம். கன்னிமா சாங்லாம் வெளியே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. தியேட்டர்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வந்து எல்லாரும் தனித்தனியா பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அதுவும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். 10க்கு நாங்க 100 கொடுப்போங்க. அப்படி இருக்குங்க படம். நீங்க பாத்தீங்களா? பார்த்துட்டு வந்து பேசுங்க. நாங்களும் உங்ககிட்ட ரிவ்யூ எடுக்கிறோம். அந்த மாதிரிலாம் யாரோ கலாய்ச்சாங்களா அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ப்ரோ. ப்ரோ ஃபைட் சீக்வென்ஸ் எப்படி ப்ரோ? ப்ரோ ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பக்காவா இருக்கு ப்ரோ. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே எப்படி இருக்கும் ஃபைட்ஸ், அது உங்களுக்கே தெரியும், பக்காவா இருக்கு ப்ரோ. சாரோட லுக் எல்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? லுக்லாம் அஃப்கோர்ஸ் விண்டேஜ் லுக் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எப்படி நம்ம பழைய சூரியனா எப்படி பார்த்தோம் அயன் அந்த படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அவருக்கு இது கம்பேக்கான படமா இருக்கு. கன்ஃபார்ம் ப்ரோ. யார் யாரெல்லாம் தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், யாரெல்லாம் இது அவரை ஃபார்ம் அவுட் அப்படின்னு கலாய்ச்சாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ப்ரோ. கன்ஃபார்ம் படம் இந்த வாட்டி கன்ஃபார்ம் இந்த பிளாக் பஸ்டர் அடிச்சிடும். ஸோ சூர்யா இதே மாதிரி மூவி வந்து சூஸ் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் இருக்கு. ஆமா ப்ரோ. இப்போ அடுத்த மூவி வந்து ஆர்ஜே பாலாஜி அவர் கூட இது பண்ணிருக்காரு, அதுவும் கன்ஃபார்ம் ஹிட் ஆகும் ப்ரோ. அப்கமிங் சொல்லிருக்காங்க, டிசம்பர் மாசம் தான் நான் ரிலீஸ்னு சொல்லிருக்காங்க. கன்ஃபார்ம் அதுவும் ஹிட் ஆகும் ப்ரோ. சூர்யா வீடியோ கால்ல பேசினாரு சொன்னாங்க. ஆமா ப்ரோ. வீடியோ கால் அவரே வந்து பேசினாரு. கார்த்திக் சுப்ராஜ் அவர் தான் வீடியோ கால் பண்ணி பேசினார். என்ன சொன்னாரு ப்ரோ? நல்ல கருத்து ஏதாவது சொல்லிருக்காங்க. அதான் ப்ரோ, ஐ லவ் யூ ஃபேன்ஸ் அப்படின்னு தான் ப்ரோ. நல்ல கருத்து தான் ப்ரோ. வேற ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக். ஓகே, கதை எப்படி இருந்துச்சு? கதை இருக்காது. கதை நல்ல கதை இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே மிங்கிள் ஆகிற மாதிரி பக்காவான கதை ப்ரோ. நீங்க வந்து ஆனா ஓடிஜில பார்க்காம டெலிகிராம்ல அதுல பார்க்காம நீங்க ஸ்ட்ரெயிட்டா தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கன்னிமா சாங் தியேட்டர் வைப் எப்படி இருந்துச்சு ப்ரோ? அதான் ப்ரோ ஸ்டார்டிங் பார்ட்டே அதான் ப்ரோ, பக்காவா இருக்கு ப்ரோ. கன்னிமா சாங் தான் ப்ரோ ஸ்டார்டிங். சிங்கிள் ஷாட் எப்படி இருந்துச்சு? சிங்கிள் ஷாட் எல்லாமே சிங்கிள் ஷாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமா இருக்கு. சூப்பர். ஒரு வேற ஸ்பெஷலா 2 hours 48 minutes லாக் ஃபீல் இருந்துச்சா? நோ ப்ரோ.